இன்றைக்கி வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம புள்ளியில் பேரம் பேத்தி அதுக்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கோம். அவ்வளோ முட்டாளாக இருக்கும். எவ்வளோ எங்கே வளர்ந்தாலும் சரி டெக்னாலஜி சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக நம்மளோட காலை பதிச்சிருக்கணும். இல்லாட்டா நம்ம காணாமல் போயிடும். ஏன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக கிடைக்கிறது அங்கே தான் கிடைப்பாங்க. இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய இதில் போய் என்ன பண்ணுவானா நான் சோஷியல் மீடியா மூலமாக ஆளை கொண்டு வரேன் சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் செட்டில் ஆயிடுவோம். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு செல்லராக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து வெறும் போஸ்டிங் பண்ண தவிர வேலை சொல்லி விட்டுட்டு அதில் இருக்கக்கூடாது. இப்போ பிஸ்னஸ் எப்பவும் ஆன்லைன்லையும் ரெடியாக வச்சிருக்கணும், ஆஃப்லைன்லையும் ரெடியாக வச்சிருக்கணும். நிறைய சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் வீடு போய் தெரு அலைஞ்சு மீட்டிங் பண்ணலாம், எனக்கு இந்த ஃபேஸ்புக்லாம் தெரியாது, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னா தப்பான நம்பிக்கையில் இருக்கீங்க. காலம் மாறி போச்சு. நம்ம சோஷியல் மீடியாவில் போகிறோம், சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், சோஷியல் மீடியா தான் நமக்கு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி பரப்பக்கூடாது. மதத்தை பற்றி பேசுறது, ஜாதியை பற்றி பேசுறது, எந்த அரசியல்வாதி பற்றி பேசுறது, கட்சியை பற்றி பேசுறது, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு மக்களுக்கு தெரியவே கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் உள்ளுக்குள்ள வச்சுக்கணும், வெளியே காட்டக்கூடாது. மக்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். சோஷியல் மீடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேலையும் ஜோலியும் போட்டு அதிலே இருந்தோம் அப்படின்னா எவன் எப்போ வந்தாலும் சரி அவனுக்கு ரிப்ளை. அவன் எப்பவும் ஆன்லைனில் தான் இருப்பான், அவன் எப்பவும் சோஷியல் மீடியா தான் இருப்பான், வேலை ஜோலி பக்கத்தில் மாட்டான். அப்படிங்கும்போது மக்களுக்கு நம்மளோட வேல்யூ போயிடும். ரெகுலராக ஃபோட்டோஸ் போடுறோம் எப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் போடுறோம், நம்ம எங்கே போகிறோம், இந்த மாதிரி நான் அந்த ஆற்றுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ரெகுலராக உங்களோட போஸ்டிங்ஸ் வந்துருக்கணும். இந்த போஸ்டிங் வந்துட்டு ஒரு தடவை போட்டால் அப்புறம் காணாமல் போய்டும், அந்த மாதிரி இல்லை. போட்டதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ஸாக ரெகுலராக 3 நாள் 4 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது போஸ்டிங் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அவங்க கூட இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரிஜெக்ஷன். குழந்தை பிறந்த உடனே 16 நாள் கை கட்டுவாங்க. 7 பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். இப்போ மாடலாம் என்ன பண்ணுவாங்க தெரியாது. அந்த பிள்ளையை கையில் கொடுத்து அந்த உரலை வச்சு சைட்லாம் குத்துவாங்க. இந்த பாட்டி மாதிரி ரொம்ப பல ஆட்கள் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, பிள்ளை வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது சொன்னா நல்லா இருக்காது. பிள்ளை வேணுமா, இது வேணுமா, பிள்ளை வேணுமா, அது வேணும், இல்லை பின்னே வேணும். ஏன்னா அது 1 2 எல்லாம் போகும் இல்லையா. ஸோ எனக்கு பிள்ளை மட்டும் தான் வேணும்னா அது நேரம் கட்டணத்துல போகும், அதை கழுவுறது, அதை வைக்கிறது எல்லாம் பார்க்கணும். அதை தெளிவுபடுத்துறாங்க அம்மாக்கு. மவளே வெறும் பிள்ளை மட்டும் கிடைக்காது, நைட்ல தூக்கம் போகும், நிம்மதி போகும், வீட்டுல ஒரு பொருள் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கும். ரிஜெக்ஷன் அதே மாதிரி லைஃப்ல ரிஜெக்ஷன் வந்து நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதே மாதிரி உங்களுக்கு வெறும் பிள்ளை மட்டும் கிடைக்காது, அது கூட எல்லாம் கிடைக்கும். நிம்மதி போகும், வீட்டுல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்காது, நல்ல தூங்குங்க, அழுது கூப்பாடு போடும். உங்களுக்கு எப்ப தூங்கணும் தூங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரிஜெக்ஷன் வரும்போது இந்த விஷயத்த ஞாபகம்